ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்கீன்ஸை நம்மளால் ஆல்கஹாலாக 3 டிஃப்ரெண்ட் ரியேஜன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ரியேஜன்ஸ் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அல்கீன்ஸ் அப்படிங்கிறது விச் இஸ் அன் எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதில் பை எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பை எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா லூஸ்லி பவுண்டடான பை பாண்டை அது ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு எலக்ட்ரோஃபைல்ஸ் இது பக்கத்தில் வரும்பொழுது ஈஸியாக அந்த எலக்ட்ரோஃபைல் இந்த அல்கீன்ஸில் அடிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ரியேஜன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியேஜன்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அல்கீன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டில் ட்ராப் ஆஃப் ஆசிட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணி அது கூட வந்து வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்கஹால் அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அல்கீன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அல்கீன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ரிச் இன் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு H+ அயான், அதாவது எலக்ட்ரோஃபைல்ஸ் இது பக்கத்தில் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இந்த அல்கீன் மாலிகுல்ஸில் ஆட் அப் ஆகிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த H+ அயான்ஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பன்ட்ட அட்டாச் ஆகலாம், இல்லை இந்த கார்பன்ட்ட அட்டாச் ஆகலாம். ஸோ இந்த கார்பன் கிட்ட நம்மளோட H+ போய் அட்டாச் ஆகும் பொழுது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ், ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரும்பொழுது இது ரெண்டுக்கு நடுவில் பாண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு செகண்டரி கார்போகேட்டையான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த செகண்டரி கார்போகேட்டையான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் வென் கம்பேர்ட் டு பிரைமரி கார்போகேட்டையான்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒருவேளை இந்த ஹைட்ரஜன் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போய் அட்டாச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் தான் இங்கே பாண்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி கார்போகேட்டையான்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த கார்பன் அட்டாச் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிரைமரி கார்போகேட்டையான் கிடைக்குது. அதுவே இந்த கார்பனில் போய் அட்டாச் ஆச்சு அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஜென்ரலாக பிரைமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கார்போகேட்டையானை விட லெஸ் ஸ்டேபிள், அதாவது செகண்டரி கார்போகேட்டையான் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த கார்போகேட்டையான்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் நம்பர்ஸில் ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள், இப்போ கார்போகேட்டையான் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது இந்த கார்போகேட்டையானை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஹையர் டிகிரி கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே இருக்கக்கூடியது செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி கார்பன். ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்போகேட்டையானுக்கு ஷிஃப்ட் ஆகிறது மூலயமா நம்மளுக்கு டெர்ஷரி கார்போகேட்டையான்ஸ் கிடைக்குது. ரைட், ஸோ எப்போவுமே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை செக் பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கக்கூடியது பிரைமரி கார்பன். ஓகே, அதனால அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்ரெடி அது அன்ஸ்டேபிள். ஸோ அப்போது இதுக்கு பக்கத்தில் இந்த சைடு இருக்கக்கூடிய கார்பனை பார்த்திங்க அப்படின்னா இது டெர்ஷரி கார்பன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் ஷிஃப்ட் ஆகிறது மூலயமா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷரி கார்போகேட்டையான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ரைட், ஸோ அப்போ டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரியை விட மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அந்த ரீசனுக்காக கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு எக்ஸஸாக இங்கே கிடைக்கிறது, இங்கே டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்கிறதுனால இங்கேருந்து இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் மாலிகுல்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இந்த வாட்டர் மாலிகுல் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. ஸோ அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல H2O வாட்டர் மாலிகுல் ஸ்டில் அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் சுற்றி நம்மளுக்கு 3 பாண்ட் இருக்குது. ஆக்சிஜன் சுற்றி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 2 பாண்ட் தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜனை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல H+ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு அல்கீன்ஸ் அப்படிங்கிறது ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு, விச் இஸ் டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். ரைட், ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா H+ அயான்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக நீங்கள் எடுத்துக்கிட்ட H+ அயான்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே H+ அயான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூ ட்ராப்ஸ், அதாவது ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். H+ அயான்ஸ் இந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்காமல் எனக்கு இந்த கார்பன்லேயே OH அட்டாச் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படிங்கிற ரியேஜன்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது
மெர்குரிக் அசிட்டேட் அப்படிங்கிறத நம்ம இனிஷியலாக யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மெர்குரிக் அசிட்டேட் அப்படிங்கிறது நம்ம அல்கீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளிக் காம்பவுண்டை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். தென் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வாட்டர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய OH வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார்பன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா OH அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்மேஷன் நடக்குது. தென் லாஸ்ட்டாக இந்த மெர்குரிக் அசிட்டேட் இருக்குல்ல இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிமெர்குரேஷன் அப்படிங்கிற ஸ்டெப்பை கேரி அவுட் பண்ணுறோம். ரைட். ஸோ இந்த 2 ஸ்டெப்புக்கும் என்ன, இதுக்கு முன்னாடியும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு எக்ஸஸ் ஆன ஸ்டேபிள் கார்போகேட்டயான்ஸ் கிடைக்குது. ஸோ இதை தான் நான் வந்து ஹைட்ரஜன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறேன், ஆர் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு இந்த கார்பனில் OH அட்டாச் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள். இந்த கார்பன்லேயே லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன்லேயே OH அப்படிங்கிறது அட்டாச் ஆயிருக்கு. ஸோ வித்தவுட் ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகாமல் டைரக்டாக லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பனில் OH அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன், அதாவது மெர்குரிக் அசிட்டேட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட்ஸ் அலாங் வித் தி NaOH அப்படிங்கிற ரியேஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. தென் இப்போது நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனில் OHம் இல்லை இந்த கார்பனில் OHம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா தான் என்ன ரியேஜென்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. எனக்கு இது ரெண்டுலேயுமே அட்டாச் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே டெர்மினல், அதாவது இந்த கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா OH அப்படிங்கிறது டைரெக்டாக அட்டாச் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரியேஜென்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டைபோரேன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா போரேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ஸில் போய் அட்டாக் ஆகும். ஸோ இனிஷியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டர்னலாக இருக்கக்கூடிய கார்பனை போய் இதை அட்டாக் பண்ணிடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய BH2 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. ஸோ இந்த BH2 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே OH அப்படிங்கிறது இந்த BH2-வை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 3 ரியாக்ஷனையும் நம்ம சம்மரைஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது டெர்ஷரி ஆல்கஹால், இங்கே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது செகண்டரி ஆல்கஹால், இங்கே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது பிரைமரி ஆல்கஹால். ரைட். ஸோ இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பொசிஷனை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா H+, அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த அடிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாட்டர் மாலிகுல் அடிஷன் ஆகிறத மார்க்கோனிக் அடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மார்க்கோனிக் அடிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆடிங் மாலிகுல்ஸ், இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ இந்த ஆடிங் மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட், ஸோ இது வந்து பாசிட்டிவ் பார்ட், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பார்ட். ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா goes to the carbon which have least number of hydrogen. ஓகே. ஸோ இந்த மாலிகூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் இருக்கு, கார்பன் கிட்ட எந்த கார்பன்கிட்ட லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பன்கிட்ட இந்த நெகட்டிவ் பார்ட் போச்சு அப்படின்னா ஸோ அதை தான் மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன்ஸ்லையும் ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அதே வாட்டர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய OH பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நெகட்டிவ் பார்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா goes to the carbon which have the least number of hydrogen connected to the carbon. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் வித் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது எக்ஸஸாக ஏதாவது ஸ்டேபிள் கார்போகேட்டன் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ஹைட்ரஜனோ மெத்திலோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எனிவே ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே இருக்கக்கூடிய கார்பன்ட்ட தான் OH வரும். ஈவன் இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் கூட ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. பிகாஸ் இந்த மெர்குரிக் அசிட்டேட் அப்படிங்கிறது ஒரு சைக்ளிக் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடுது. அதனால ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே இல்லவே இல்லை. தென் இந்த பாட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ இது ஏன் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கோனிக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. மார்க்கோனிக்கில் என்ன சொன்னாங்க, நெகட்டிவ் பார்ட் கோஸ் டு தி கார்பன் விச் ஹேவ் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் பார்ட் ஆஃப் OH அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா OH- அப்படிங்கிறது கோஸ் டு த கார்பன் விச் ஹேவ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறோம். ஸோ இதில் மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் வித் ரீஅரேஞ்ச்மெண்ட், இது மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் வித்தவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட்,
இது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஐடென்டிஃபை தி ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி இன் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோப்பீன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் H2O H+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போரேன் டைபோரேன் BH3 ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டைபோரேன். ஸோ H2O2 பெராக்சைடு அலாங் வித் தி OH- ஒரு பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் H2O + H அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டெப்பில் இதுல இருந்து கார்போகேட்டையான்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கரெக்டா? CH3 கார்போகேட்டையான். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி கார்போகேட்டையான்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், பிகாஸ் பிரைமரியை விட செகண்டரி மோஸ்ட் ஸ்டேபிள். தென் அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸ் இதில் போய் அட்டாக் ஆகும். அதாவது இங்கேருந்து CH3 CH வாட்டர் மாலிகுல்ஸ் இதில் போய் டைரெக்டாக அட்டாச் ஆகிடும். ஏன் இதில் நான் டைரெக்டாக வாட்டர் மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லை. மீன்ஸ் இது செகண்டரி கார்பன், இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்பன், இதுவும் பிரைமரி கார்பன். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியது இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஹையர் டிகிரி கார்பனாக இருக்கும். இது செகண்டரி அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டெர்ஷரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பிகாஸ் இது செகண்டரி, பக்கத்தில் இருக்கக்கூடியது பிரைமரி கார்பன். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு லீஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆன்சர் சொல்லும்பொழுது CH3 இதுலேருந்து வாட்டர்ஸ் நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. ஸோ இதில் CH3 தென் ஹைட்ரஜன் இதில் H+ அப்படிங்கிறது ரிலீஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. ஆர்எல்ஸ் ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னா H+ அண்ட் H2O அப்படிங்கும் போது மட்டும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதில் எந்த கார்பன்ட்ட கம்மி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே OH நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த H+ H2O அப்படிங்கும் போது மட்டும் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே தோணிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ இந்த கார்பன்ட்ட, இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட எந்த கார்பன்ட்ட கம்மி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அது கூட டைரெக்டாக நீங்கள் OH நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன்ட்ட ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ மேஜர் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஏ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் வாட் அபவுட் த நெக்ஸ்ட் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா டைபோரேன். டைபோரேன்ங்கிறது என்னது, ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் என்னது, OH அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோஸ் டு த கார்பன் which have higher number of hydrogen. ஸோ இந்த ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்ட் கிட்ட ரெண்டு கார்பன் இருக்குது. இந்த ரெண்டு கார்பன்ட்ட யாருக்கிட்ட ஹைட்ரஜன் அதிக நம்பர்ஸில் இருக்குது, இந்த ஹைட்ரஜன் கிட்ட தான், சாரி இந்த கார்பன்ட்ட தான். ஸோ அப்போ OH நம்ம இங்கே போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நம்ம அடிஷன் பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் ப்ராடக்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 CH2OH. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பி. ஸோ டைபோரேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே எந்த கார்பன்ட்ட கம்மி நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்குலாம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் OH ஆட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் H+ கொடுத்துருந்தாங்க மட்டும் பக்கத்தில் ஏதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. சிமிலர்லி ஒன் மோர் கொஸ்டின், ஃபைண்ட் அவுட் தி மேஜர் ப்ராடக்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே ரியேஜென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மெர்குரிக் அசிட்டேட், வாட்டர், சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ இந்த ரியேஜென்ட் எதுக்கு, மார்கோனிக் ஆஃப் அடிஷன் வித்தவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ப்ராடக்ட்கே நம்ம போயிடலாம், ஏன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் கிடையாது இல்லையா. ரீஅரேஞ்ச்மெண்ட்னா மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்டிங் இருக்குது. ஸோ இந்த டபுள் பாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், மெர்குரிக் அசிட்டேட், அதாவது பிங்கிற ப்ராடக்ட்டை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இதுலேருந்து ப்ராடக்ட்டை கொண்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா இந்த கார்பன்ட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பன்ட்ட ஒரே ஒரு ஹைட்ரஜன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போது மெர்குரிக் அசிட்டேட் அப்படிங்கிறது மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ஸ் நம்மளுக்கு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார்பன்ட்ட லோவர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அங்கே தான் OH நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ அப்போது மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு OH அட்டாச் ஆகுது. ஸோ இது என்னது, ப்ராடக்ட் பி, ரைட்.
ஸோ அப்போ ப்ராடக்ட் ஏ என்ன இருக்கும்? ப்ராடக்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா டைபோரேன், போரேன் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஸோ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த கார்பன்ட்ட அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த கார்பன்ட்ட OH அட்டாக் பண்ணும், ரைட்? ஸோ அப்போ இந்த கார்பன்ட்ட தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் கிட்ட OH போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். ஓகே, ஸோ அப்போ போரேன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனை தான் OH அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஸோ அப்போ ஏ அண்ட் பி நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். Then one more question. So complete the following reaction and find the major product A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட reagent. ஸோ இந்த reagent பார்த்தீங்க அப்படின்னா டைபோரேன் கூட ரியாக்ட் ஆகுது along with the peroxide and NaOH. ஸோ டைபோரேன் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட reagents நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த reagentsல நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த reagentsல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனை மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன்ல 0 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ ஹைட்ரஜன் ஏதாவது இந்த இடத்துல இருக்கா? இல்லை. ஸோ 0 ஹைட்ரஜன். ஆனால் இந்த கார்பன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹைட்ரஜன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ டைபோரேன்ல ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்லுது? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு கார்பன்ட்ட யாருக்கிட்ட அதிக ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அந்த கார்பன்ட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OH அப்படிங்கிறது அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் சொல்லுது, கரெக்டா? ஸோ நெகட்டிவ் பார்ட், நம்மளோட நெகட்டிவ் பார்ட்டுங்கிறது இந்த இடத்துல OH. ஸோ OH goes to the carbon which have the higher number of hydrogen. ஸோ இதில் 0 ஹைட்ரஜன், இதில் 1 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் ஹை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ இங்கே தான் OH அப்படிங்கிறது அட்டாக் ஆகுது. ஸோ இது என்ன ப்ராடக்ட்? இதுதான் ப்ராடக்ட் ஏ. தென் நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் ப்ளஸ் வாட்டர். ஆசிட் ப்ளஸ் வாட்டர்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கார்பனில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் போய் அட்டாக் ஆகும்பொழுது மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டயான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக? தென் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது இட் ஹேஸ் டெர்ஷரி கார்பன், இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கார்பன். ஸோ அப்போது இந்த இடத்துல கார்பன் செகண்டரியாக இருக்கக்கூடிய கார்பன்ட்டு தான் நம்மளோட H+ போய் அட்டாக் ஆகணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு டெர்ஷரி கார்போகேட்டயான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே கார்பன் 2 ஹைட்ரஜன்ஸ் இந்த இடத்துல அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி கார்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கார்போகேட்டயான் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை, ஏன்னா கார்பனை சுற்றி 4 பாண்டு தான் இருக்கணும். ஸோ அதில் இந்த இடத்துல 3 கார்பன் கூட இதை கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெர்ஷரி கார்போகேட்டயான்லேயே நம்மளோட OH அப்படிங்கிறது அட்டாச் ஆகிக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் பி. ஓகே, ஸோ டைபோரேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனில் எந்த கார்பன்ட்ட அதிக நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் OH டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்போ மட்டும் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இங்கெல்லாம் வாட்டர் ப்ளஸ் H+ ஆசிட் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ரியேஜனை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கார்போகேட்டயான் செக் பண்ணோம். கார்போகேட்டயான்லேருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட OH-ஐ நம்ம அட்டாக் பண்ணணும். ஓகே, ஸோ டைபோரேன் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன், தென் நம்மளோட வாட்டர் ப்ளஸ் H+ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன் வித் ரீஅரேஞ்ச்மெண்ட். தென் மெர்குரேஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதாவது மெர்குரிக் அசிட்டேட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்கோனிக் ஆஃப் அடிஷன் தான், பட் வித்தவுட் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டைம்.